அதெல்லாம் எந்த ஃபால்ட்டும் பண்ண மாட்டோம். ஒரு முறை மாடு கொடுத்தது தான் அப்படி ஏமாத்துற புத்தி எல்லாம் நமக்கு கிட்ட கிடையாது எப்பவுமே. ஓகே. விட்டான் வந்தால் நமக்கு நம்பிக்கையா சந்தை ரேட்டு கூட 2000 கம்மியாக தான் கொடுப்போம் வீட்டில் வந்து. நான் நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே வேலைக்கு இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, ஏருக்கு வண்டிக்கெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரியே ரெண்டுமே. இப்போ நம்பி வந்து வாங்கிட்டு போகிறேன். இப்போ எங்கிட்ட வந்து மேப் எடுக்கல, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாராளமாக வரலாம் நீங்கள் திரும்பி. நம்ம வேறு மாடு மாற்றி கொடுப்போம். இல்லை அதுக்கு என்ன ஃபால்ட்டுன்னு அதுக்கு உண்டான சொல்யூஷன் பண்ணி கொடுப்போம். இல்லைன்னா காசு வேணாலும் திருப்பி கொடுத்துரும் காசு. இந்த ஜதை வந்து கருந்தாறு மயில ஜாதி மாடு, இது மேற்குத்தான் ஜாதி, 2 பல்லா இருக்குது. ரேட்டு வந்து பொய்கை பக்கத்தில் ராமாபுரம். வேலூர் மாவட்டம் பொய்கை. ஆமாம், வேலூர் மாவட்டம் பொய்கை, ராமாபுரம் பொய்கை சந்தை நடக்குது அது பக்கத்தில். ஆமாம். ஓகே. இந்த மாடு வந்து ஏருக்கு பழகிருக்கு, வண்டியும் பழகிருக்கு, ரேக்கில் வண்டிக்கும் ஓட்டிக்கலாம். ஆனால் ரேஸுக்கும் போவோம். ஒழுவுக்கு மொத்தம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகே. பல்லு வந்து 6 பல்லா இருக்குது ரெண்டுமே. 6 பல்லு. ஆமாம், 6 பல்லு ரெண்டுமே. எல்லாமே பழக்கத்தில் தான் இருக்குது. எல்லாமே பழக்கத்தில் தான் இருக்குது. லேடிஸும் பிடிச்சிக்கலாம், குழந்தைங்களும் பிடிச்சிக்கலாம். எந்த பாசல் கேசல்லாம் எதுவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்துக்கும் கேரண்ட்டு. இது இப்போ தான் சந்தையிலேருந்து வந்ததுனால கொஞ்சம் டல்லாக இருக்குது. மழை பெய்யறதுனால கொஞ்சம் டல்லாக தெரியுது மாடு. வெயில் காய்ச்சினா நல்லா தெரியும் மாடு. சந்தையிலேருந்து இப்போ தான் வந்து இறக்கணும். சந்தையிலேருந்து எடுத்தீங்க? இது தேப்பந்தல் சந்தையிலேருந்து எடுத்து, திருவண்ணாமலை மாவட்டம் தேப்பந்தல் சந்தையிலேருந்து எடுத்தது. ஓகே. அப்போ இன்றைக்கி தான் எடுத்துருக்கீங்க? இன்றைக்கி தான் வந்தது சந்தையிலேருந்து மாடு. அரை மணி நேரம் ஆச்சு வீட்டுக்கு வந்து சந்தையிலேருந்து. ஓகே. இப்போ மாடு எடுக்கிறீங்கன்னா எப்படி பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க? நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வியாபாரம் பண்ணுறாங்க. தாத்தா அப்பா எல்லாம் அவங்க வந்து சொல்லி கொடுத்தது தான். நல்லா சுழியெல்லாம் பார்த்து க்ளீனாக பண்ணுவோம். பல்லு பார்ப்போம். 2 பல்லா 4 பல்லா, கடைசி இருந்துச்சு 6 பல்லான்னு பார்ப்போம். எல்லாம் நம்மக்கிட்ட வந்து மாடு வாங்குறவங்க எந்த பால்ட்டும் பார்க்க மாட்டாங்க. இவங்க நல்ல மாடு தான் வாங்குவாங்க, தப்பான மாடு வாங்க மாட்டாங்கன்னு ரேட்டு மட்டும் தான் பேசுகிறாங்கண்டி. சுழியே நாசியெல்லாம் எந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. கை கால சுத்தம், உடல் சுத்தம், கொம்பு சுத்தம் மொத்தம் க்ளீனாக இருக்குது நம்மக்கிட்ட. யாருமே வந்து தப்பே பார்க்க மாட்டாங்க. ரேட்டு தான் பேசுவாங்க, தப்பே பார்க்க மாட்டாங்க நம்மகிட்ட. ஓகே. இப்போ ஒரு சம்சாரி வந்து சந்தைக்கு வராங்க அப்படின்னா ஒரு பயத்தோட தான் வருவாங்க. நம்ம சரியான மாடு வாங்கிட்டு போறோமா, அதனால ஒரு ஏர் மாடு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு கறவை மாடு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆமா, அது வந்து நம்பிக்கையான ஆளுகிட்ட போய் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆமா, நான் அப்படிதான் கொடுத்துருக்கேன். 15 வருஷமா கொடுத்துருக்கேன். நாங்க வீட்டாண்டவர்களுக்கு நம்பிக்கையா கொடுத்துருக்கிறோம். அப்படி வந்து ஓடின்னு போறாங்க, கடமும் ஓடின்னு போறாங்க. எதனா பால்ட் இருந்தா வந்து வேற மாடு மாத்தின்னு போறாங்க. ஏருக்கு போலையா வேற மாடு மாத்தின்னு போறாங்க. வேற எதனா பிரச்சனை இருந்தாலும் வந்து மாடு மாத்தி கொடுத்துறோம். இல்ல மாடு வேணாம்னு சொன்னா காசு கூட திருப்பி கொடுத்துட்றோம். எந்த பிரச்சனையும் அதெல்லாம் எந்த ஃபால்ட்டும் பண்ண மாட்டோம். ஒரு முறை மாடு கொடுத்தது தான் அப்படி ஏமாத்துற புத்தி எல்லாம் நமக்கு கிட்ட கிடையாது எப்பவுமே. ஓகே. விட்டான் வந்தா நமக்கு நம்பிக்கையா சந்தை ரேட்டு கூட 2000 கம்மியாக தான் கொடுப்போம் வீட்டில் வந்து. நான் நம்மளை நம்பி வராங்க தொலைவுலேருந்து வீட்டான் நம்பி தேடி வராங்கன்னா அவங்களுக்கு 2000 கம்மியாக கொடுத்தாதான் நமக்கு மரியாதை இருக்கும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால நான் கம்மியாக தான் கொடுப்போம் வீட்டான் வந்தாவே. ஓகே. இப்போ நீங்க எத்தனை மாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இப்போ விற்பனைக்கு எத்தனை மாடு தயாரா இருக்கு? விற்பனைக்கு 7 மாடு தயாரா இருக்கு. இப்போ 3 ஜத மாடு, ஒரு சிங்கிள். ஓகே. இந்த ஒரு ஜோடி மாடு இது வந்து 6 பல்லு. ஆமா, 2மே 6 பல்லு. 2 6 பல்லு. படா இது பாருங்க, 6 பல்லு. 6 பல்லு. 2 பக்கம் சின்ன பல்லு இருக்கு பாருங்க. 6 பல்லு. இது மழைனால இந்த மாடு ரொம்ப டல்லா இருக்கு. சந்தையில வந்து ரொம்ப கொஞ்சம் மெர்சலாக இருந்துச்சு சந்தையில். எங்கிட்ட வந்த உடனே கொஞ்சம் டல்லாக இருக்குது மாடு. இதுவும் 6 பல்லு தான் பாருங்க. இதுவும் 6 பல்லு தான். ஓகே. 6 பல்லு. இந்த சுழியெல்லாம் பார்ப்பாங்களா? நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, பின்னாடி வால் இருந்தால் அதெல்லாம் கணக்கிடல சுழி. இப்போ இருக்கிற மாதிரியே வேலைக்கு இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, ஏருக்கு வண்டிக்கெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரியே ரெண்டுமே. சின்ன பசங்க கூட பிடிச்சிக்கலாம், குழந்தைங்க எதையும் எல்லாம் பிடிச்சிக்கலாம். இந்த பாயறதெல்லாம் இருக்கு, காய்ச்சலெல்லாம் எதுவும் கிடையாது. தொட்டிக்குள்ள நல்லா சாப்பிடும். ஓகே. படா மாடு வந்து 6 பல்லா இருக்குது. இது கருந்தாறு மயில, இதுவும் மேற்குத்து ஜாதி தான், கொஞ்சம் மூளைக்கட்டான் ஜாதி. 6 பல்லா இருக்குது. விலை வந்து 90,000 சொல்லியிருக்கேன். 85 வந்தால் கொடுத்துடலாம். ரெண்டுமே 6 பல்லு தான். படா அடுத்து இது வந்து கடை சேர்ந்துருக்கு. இப்போதான் வண்டி பழகிருக்கு மாடு இது. இதுவும் இன்னைக்கு வாங்க தேப்பந்த சந்தையில். படா சோ படா ஏறும் போட்டலாம். ஏறு வண்டி, ரோலரு, பெரம்பு எல்லாம் யூஸ் ஆகும். படா இதுவும் சம்சேரி கிட்ட வாங்கின மாடு தான். இது கடை சேர்ந்துருக்குது. இந்த பல்லு ஒன்றா காமிக்கிறேன்.
கடை கம்மியாக இருக்குது. 6 பல்லேருந்து தான் கடை மொழியுது. வட வட ரெண்டும் பார்த்துக்குங்க. இப்போ இருக்கிற மாதிரி வேலைக்கு இதில் ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இதுவும் வச்சு காட்டுங்களா? தூரம் சந்தையிலேருந்து மாடு இப்போ தான் வந்ததுனால 1/2 மணி நேரம் தான் அது வந்து, அதனால மச்சம் மாடு மொத்தம் டல்லாக இருக்குது. நேற்றுலேருந்து நிப்பாட்டியே வச்சுருப்பாங்க. நேற்றுலேருந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. வெடிகாலம் காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து ஏற்றின்னு வந்திருப்பாங்க. அங்கேருந்து சந்தையில் நின்று இருந்துச்சு. திருப்பி வந்து நான் அங்கேருந்து வேனில் வந்துச்சு 3 மணி நேரம். இப்போ தான் நம்ம வீட்டான வந்து இறங்கிது. நாளைக்கு காலையில் பண்ணிவிடுவோம். கொம்பெல்லாம் செதுக்கி நல்லா ஷைனிங் பண்ணி முகங்க கைத்துக்கரெல்லாம் மாற்றி ரெடி பண்ணால் மாடு ஷைனிங்காக தெரியும். இன்னும் கழுவுல மாட்டேன், நம்ம கழுவுன்னு ரெடி பண்ணணும். இது சம்சரி கிட்ட வாங்க மாடு இது, அதனால கொஞ்சம் அழுக்காக இருக்குது. வேறு எந்த பால்ட்டும் இல்லை. இது வந்து ரேட்டு வந்து 1.20 சொல்லி 1.10 சொல்லுங்கிறேன். 1.10 சொல்கிறீங்க? 1.10 சொல்கிறேன். ஓகே. வண்டி பழகிருக்கு? வண்டி கேரண்ட்டு. 4 வீல் வண்டி, 2 வீல் வண்டி, ரெண்டுத்தையுமே பழகிக்கலாம். இது எந்த ஊர் மாடல்? எந்த ஊர்லேருந்து வாங்க? திருவண்ணாமலை வாங்குது. திருவண்ணாமலை. இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் செட் ஆகும்? எல்லாருக்கும் செட் ஆகும். தமிழ்நாடு மாடு தானே, ஆந்திரா மாடு, தமிழ்நாடு மாடு, நமக்கு எல்லாமே செட் ஆகும். பட லாடெல்லாம் கட்டியிருக்கு பாருங்க நீங்களே. நாடெல்லாம் கட்டி வண்டி ஏறு பெரம்பு எல்லாம் அடிச்சு சேர்ந்த மாடு இது. இந்த மாடும் கடை சேர்ந்துருக்குது. ஓஹோ, இது சிங்கிள் ஜதமால் இருந்துச்சு. ஒரு போன வாரம் வித்துட்டோம் ஒரு சிங்கிள். இதுவும் கடை சேர்ந்த மாடு தான். இது 2 பக்கமும் போகுது வேலை. ஏருக்கு வண்டிக்கு ரைட் லெஃப்ட் போகலாம். ரைட்டில் எந்த பக்கம் போட்டாலும் போகும். இதுங்க அந்த மாதிரி ஜாதி. இது மூளைக்கட்டான் ஜாதி. பட எல்லா சைடுக்காரும் வாங்குவாங்க அந்த மாட்டை. இது வண்டி போடலாமா? வண்டியும் 4 சக்கர வண்டி போய்க்குது. ஏறு பெரம்பு எல்லாம் போயிருக்கு. இது எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்க? இது 47,000 சொல்கிறேன். 47,000 சொல்கிறேன். ஃபைனல் ரேட்னா 45 வந்தால் கொடுத்துடலாம். 45? ஆமாம். 45 உடைக்க மாட்டீங்க? 40 தானே கொடுத்துடலாம். 40 தானே கொடுத்துடலாம். அது கம்மியெல்லாம் வராது. நாங்களே வாங்கலை. இது சிங்கிளாக இருக்குன்னா அந்த ரேட்டு. ஜதமால இருந்தால் இதுவே 95,000. நான் வாங்கின ரேட்டே 42,000 இது.